நண்பர்களே, இந்த விஜய் டிவில நீயா நானா சொல்ல ஏதோ நாய் பிரச்சனையை பத்தி ரெண்டு சைடு பேசி ரெண்டு அணில இருந்து பேசி ஒருத்தர் என்ன வீடியோ போட்டு கதறாரு. நான் அப்படி சொல்லலைங்க இப்படி சொல்லலைங்கன்ட்டு பாவம் நாய் பிரச்சனையில நீயா நானா ஷோ வந்து நாயா நானா ஷோவா ஆயிரும் புழுக்க அந்த நிலைமையில போயிட்டு இருக்கு. சரி, நாய்க்கெல்லாம் நியாயம் பேச 40 பேர் வந்துருக்காங்க. நம்ம பொழப்பு நாயா இருக்கு, எதை பத்தி பேசுறதுக்கு யாருமே கிடையாதா? நம்ம பொழப்பு பாருங்க, 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நாயா ஓடுறோம் லோன்ட்டு. சரி, அந்த 30ஆம் தேதி வரைக்கும் வேலை செஞ்சோமா அந்த சம்பளம் கைக்கு வர்றதுக்குள்ள நாய் மாதிரி நாக்கத்தை போட்டு காத்து கிடக்க வேண்டியிருக்கு. சரி, அப்படிதான் கைக்கு வந்துட்டுன்னு வைங்க, 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள செலவாயிருது. அடுத்த 20 நாளைக்கு எங்கடா பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு நாய் மாதிரி தெருவா அலையுதோம். சரி, இதுதான் பரவாயில்ல, இப்படியாவது தொலைஞ்சு போகுது எப்படின்னு பார்த்தா இந்த கடன் வாங்காம இருக்க முடியுதா? இந்த மாதிரி ஷோவெல்லாம் எடுத்து போடுங்க. கடன் வாங்காமல் வாழ்வது எப்படி, இஎம்ஐ கட்டாமல் எஸ்கேப் ஆவது எப்படி, இப்படிலாம் போட்டீங்கன்னா எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பேரும் பிழைச்சிக்கிடுவோம். நாய்க்கெல்லாம் நியாயம் பேசுறீங்க, எங்க பொழப்பு வந்து நாயை விட கேவலமா இருக்கு. இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லி கொடுக்கியா? நாய்க்கெல்லாம் நியாயம் பேச 40 பேர் இருக்கீங்க, நம்மளுக்கு பேச ஒரு ஆள் இல்லாம இருக்கீங்களே கடைசியில. சரி, நாயை விட நம்ம பொழப்பு ரொம்ப கேவலமா இருக்கு.